எப்படி அவனுக்கு கரெக்டா கண்டுபிடிக்கிறானுங்க? எல்லாரும் பத்தியும் சொன்னீங்களே, தங்கதுரை ஒருத்தருக்கு என்ன பத்தி சொன்னீங்களா? அவர் சொல்லுங்க தயவுசெய்து. ஆனா நான் உங்களோட மால்ல பார்த்தேன், வேற ஒரு ஃபேமிலியோட ஷாப்பிங். ரொம்ப மனசு விட்டு சிரிச்சு, லிட்டரலா கண்ணெல்லாம் டைல்யூட் ஆகி சிரிச்சு. முதல் முறையா வந்து ஒரு கோமாளிகள் உலகத்துல இருக்கிறது எப்படி இருக்கு குக்ஸ் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு யாராவது சொல்லிருப்பாங்களே. கரெக்ட். நாங்கதான். அது அந்த கோமாளி உலகம் அப்படி, அங்க போனாலே நீங்களே அப்படியே குளுகுளுன்னு ஆயிருவீங்க. ஆமா. அப்படியா? கோமாளி எல்லாம் இங்க இருக்காங்க, குக்கெல்லாம் அங்க இருக்காங்க, என்னடா நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையில ஒரு பேரிங் நடக்க போகுது. நான் காம்படிட்டிவ். எங்க அண்ணா கஞ்சா கருப்பு இருந்தப்ப ஒரு ரவுண்ட் வைக்கலடா அப்படினா. முதல்ல அந்த குக்கு அந்த குக்கு தான் உங்களோட பேர். ஐயோ, அப்ப எதுக்கு கண்டுபிடிக்கணும்? யூசுவலா என்ன நடக்கும்? குக்குங்க தான் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தான் குக்க சூஸ் பண்ண போறீங்க. நம்மளோட மூத்த குடி ராமர். இந்த பாக்ஸ்ல எல்லாமே தான் கரு கரு கருன்னு கரு. அதை எடுங்க. வாங்க அப்படியே வாங்க. யாரா? யார் அது? ஐயோ நான் உமைர். ஏய் இது உமர் பா. ஏய் ஆமா, காஷ்மீர் மலைல இருக்கு. நீதான் கெட்டியே போ. போன சீசன் சுஜிதா காவான். பின்றா. அவனுக்கு பேரானது ராமர். ராமரை ஏதாவது கண்டுக்கிறானா பாரு. இங்க வா மாப்ள. இந்த போட்டோவை பார்த்து இப்பயே நீ ஏதோ ஒரு ஆடை தான் முறைச்சு பார்த்த அப்படின்னு நீங்க ஒரு 6 பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உண்மையா சொல்லு, நீ போட்டோ எடுக்கும்போது பின்னாடி என்ன இருந்துச்சு? குதிரை. அப்பயே எய்ம் பண்ணிருக்கான். ஒரு அனிமல் தான் எப்படி இருந்தாலும். ஆக்சுவலி இந்த போட்டோ பத்தி ஒரு நல்ல விஷயங்கள். அம்மாவோட அப்பா இருக்காங்களே, அவன் கூட நான் போயிட்டேன். அந்த நாள் எனக்கு ஸ்கூலில் பிக்னிக் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு 2 தனியாக பிக்னிக் போகிறாங்க. ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ ஸ்கூல் பிக்னிக் போகலாமா இல்லைனா நம்ம தாத்தாவோட பிக்னிக் போகலாமா? ஸ்கூல்ல இருந்து போனோம்னா அப்படியே லைனில் போகணும், பாட்டு எல்லாம் எதுவுமே இல்லை, சாப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. பட் தாத்தா கிட்ட போனானா அவ்வளோ ஜாலி தான். ஸ்கூலுக்கு போகாத எவ்வளவு இதா சொல்லுது. ஃபுட்பால் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள், அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் சூப்பரா வந்துருச்சு. அது சூப்பரான மெமரி. ஆனா தம்பி, நீ தாத்தா மேல அவ்வளவு பாசம் வச்சனால ஒரு தாத்தாவே பேருங்க. நல்லா இருக்கு. கவுண்டர்ப்பா. எப்படிப்பா? எல்லாரும் என்கரேஜ் பண்றீங்க, இது உண்மை ஆயிராது. போங்க ப்ரோ. அந்த வகையில இன்னைக்கு ஒவ்வொரு குக்குக்குமே அவங்க ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க வர போறாங்க. உமேரை சப்போர்ட் பண்றதுக்காக வர போறது உமேரோட. கோமாளியிலையும் உங்க உமேர் மகனை சூஸ் பண்ண ஒரே கோமாளி நான் தான். அம்மா அவருக்கு தப்பு பண்றேன். சொல்லு உமேர், அம்மாவை பத்தி சொல்லு. அம்மாவை கூட்டி இந்த ஷோக்கு வந்திருக்க. குக்கிங்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னைக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கூட்டு வந்திருக்க. அது இல்ல அது குக்கிங்காக நான் எடுத்துட்டு வரேன். வாழ்க்கையில ஒரு தரம் அம்மா ஒரு ஸ்டேஜ் ஏறினோம். அது இன்னைக்கு நடந்தது. Please the Dolly and Sunita and Qureshi and I don't know. ஓகே, சோ இன்னைக்கு இந்த நான் காம்படிட்டிவ் ஃபேமிலி வாரத்துல உமேரோட பேரா இருக்குது ராமரண்ணா. சோ அடுத்ததா பேரிங்க்கு நம்ம கூப்பிட போறது யார் தெரியுமா? இங்கி பிங்கி பாங்கி வர போறது ஒரு மங்கி. தங்கதுரை வாங்க. அண்ணே டக்குன்னு ஒன்று எடுங்கண்ணே. 4வது மட்டும் எடுக்காதீங்க. அது சபானாவா இவர் சொன்னாரு. 4வது மட்டும் எடுக்காதீங்க. நீ ஏதாவது வெள்ளாட்டுக்கு பண்ணி உண்மையாயிட போறாடு. பயப்படுறியா குமார்? யாரு என்ன தெரிகிறது? எப்படி அவனுக்கு கரெக்டா கண்டுபிடிக்கிறானுங்க? அப்பா ஜெமினி போமா மாதிரி ஆயிட்டாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நமக்கு மட்டும் ஏன் நல்லா தெரியுது. 5 வயசுல லட்சுமி மேம பார்த்த மாதிரி இது. ஓ சேர் போட்டு உட்காந்துருக்காரு. ஆளு எடுக்க போனாரு. நான் சொன்னேன் 4 சபானா அதை தொட்ட நீ கெட்டன. 2 எடுத்தாரு. பார்த்தா 2ல சபானா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அப்பா கூட லேடிஸ் மேல தான் உழுவியா? ஷபானாவோட ஹஸ்பண்ட் ஆக்டர் ஆரியன் வராரு. இப்பதான் அவங்க யோசிச்சேன், ஏன் இன்னைக்கு பிளாக்ல வந்திருக்காங்க? ஒருவேளை இவர் மேல இருக்க எதிர்ப்பு தெரிவிக்கவா பேரிங் நினைச்சேன். உங்க மேல இருக்க அன்பை தெரிவிக்கிற மாதிரி 2 பேரும் பிளாக் அண்ட் பிளாக்ல வந்திருக்கு. கப்புள்னா இதான்ப்பா கப்புள். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஆஹா, பார்க்கும் போதே எவ்வளவு அழகா ஜோடி. டைட்டானிக் நிச்சயமா
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ முன்னாடியே இந்த ஷோ நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் தான். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து அதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமாக எஃபர்ட் போடுறாங்க. எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்காங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 1 இயர் நான் வீட்டில் தான் இருக்கேன். வேலை இல்லாதப்போ தூக்கம் வராது இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கீழே வந்து ஹாலில் உட்காந்துட்டு டிவி எதாவது பார்த்துட்டு சரத் ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சார் மாதிரி பண்ணியிருப்பாரு. ரொம்ப மனசு விட்டு சிரிச்சு, லிட்ரலாக கண்ணெலாம் டைல்யூட் ஆகி சிரிச்சு சரத்து இதை கேட்க நீ இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு மேட் மை டேன்றதுக்கு மீனிங் எனக்கு அன்றைக்கி புரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளை சிரிக்க வைக்கும் போது சான்ஸே கிடையாது, ப்ரைஸ்லெஸ். நிறைய குடும்பத்தை நீங்கள் சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா சார்பாகவும். நம்மளே தெரியாமல் நல்ல ரொம்ப பொறாமப்படுற விஷயம் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு 2-3 அருமையான ஆண் நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. அதில் ரீசெண்டாக அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆனது வந்து புகழ் அண்ட் குரேஷி. அது வந்து அது ரொம்ப 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 ரேரான விஷயம் நடக்கிறது கேர்ள்ஸுக்கு. அமைஞ்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஃபேமிலியாகவே ஆட் ஆகிட்டா. அதே சொன்னீங்களே தங்கதுரை ஒருத்தருக்கு என்ன பற்றி பார்த்து சொன்னீங்களா? அவர் சொல்லுங்க தயவுசு. ஆனால் நான் உங்களோட மாலில் பார்த்தேன், வேற ஒரு ஃபேமிலியோட ஷாப்பிங். இல்ல ஆக்சுவலா அப்ப சரி கேட்டு தப்பாயிட போது நான் கேட்க. நான் கூட பீச்ல பார்த்தேன். ஃபேமிலியில படத்துக்காக பொது இடத்துல அப்படி பண்ணுவீங்க? ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.